கடந்த சில நாட்களா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவுனால பல நூறு மக்கள் மண்ணுக்கடியில புதைஞ்சு போயிருக்காங்க. கடந்த வாரம் வரைக்கும் கேரளாவோட அழகான சுற்றுலா தலமா இருந்த வயநாட்டில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு திடீர்னு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? வயநாடுங்கிற ஒரு அழகான மலை பிரதேசம் எப்படி உருவாச்சு? இந்த வயநாட்டை இதுவரைக்கும் எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க? இப்படி இந்த வயநாடை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எப்படி தமிழ்நாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானலோ அதே மாதிரி தான் கேரளாவுக்கு வயநாடும் மூணாரும். இதில் இந்த வயநாடுங்கிற மலை பிரதேசத்தை வேடாங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் பல நூறு வருடங்களாக ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து இந்த மலை பிரதேசத்தை கோட்டயம் அரச குடும்பம் கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்படியே பல வருடங்கள் இந்த கோட்டயம் அரச குடும்பமே அடுத்தடுத்து வயநாட்டை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள முகலாயர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்குது. இந்த முகலாயர்களுடைய காலத்துல தான் மைசூருடைய மன்னராக ஹைதர் அலி இருக்காரு. ஹைதர் அலிக்கு மைசூர் கூட சேர்த்து இந்த வயநாட்டையும் தனக்கு கீழே கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வருது. அதனால வயநாடு மேல போர் தொடுத்து அந்த அழகான மலை பிரதேசத்தை தனக்கு கீழே கொண்டு வராரு. இப்படியே சில வருடங்கள் போக ஹைதர் அலியோட மரணத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த வயநாடு கோட்டயம் அரச குடும்பத்து கைக்கே வருது. கடைசியா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தப்ப அவங்களும் இந்த வயநாடை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை கடுமையாக வயநாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் எதிர்க்கிறார். இதனால பிரிட்டிஷர்ஸ்க்கும் வயநாட்டுடைய மன்னருக்கும் கடுமையான போர் நடக்குது. இந்த போரில் அதிகப்படியான படைகளை பயன்படுத்தி பிரிட்டிஷர்ஸ் வயநாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. பிரிட்டிஷர்ஸோடைய காலத்தில் தான் இந்த வயநாடு பெரும்பாலான மக்களுக்கே தெரிய வருது. ஆங்கிலேயர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அழகான மலை பிரதேசத்தில் தேயிலை தோட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள் மேலே சாலை வசதிகளை ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த மலைகளில் இருந்து ஊட்டி கூடலூர்னு எல்லா இடங்களுக்கும் போகிற மாதிரி அதிகப்படியான புதிய சாலைகளை உருவாக்குறாங்க. இதனால மற்ற இடங்களில் வாழக்கூடிய மக்கள் இந்த மலை பிரதேசத்துக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வயநாடுங்கிற இடம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அடுத்ததாக இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் 1956 கேரளாங்கிற ஒரு மாநிலம் உருவாகுது. அப்போ இந்த வயநாட்டை கேரளாவோட கண்ணூர் மாவட்டத்தோட ஒரு பகுதியாக சேர்க்குறாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. 1980 வயநாடுங்கிற மலை பிரதேசத்தை தனி ஒரு மாவட்டமாக அறிவிக்கிறாங்க கேரள அரசாங்கம். இந்த மலைகள் சூழ்ந்த வயநாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையை 25 டிகிரி சென்டிகிரேட் தான். எப்போவுமே அதிகமான மழை பெய்யறனாலையும் காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கனாலையும் இந்த இடத்துல மிளகாய், தேயிலை, ரப்பர், ஏலக்காய்னு நிறைய விஷயங்கள் இந்த மலைகளில் இருக்க ஈரப்பதத்தினால தான் வளருது. இதெல்லாம் போக இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கவும் தான் அரிய வகை விலங்குகளும் இந்த வயநாட்டுக்குள்ள இன்னைக்கு வாழ்ந்துட்டு வருது. இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் இந்த அழகான மலை பிரதேசமான வயநாடு கேரளாவோட சுற்றுலாத்தலமாக மாறுது. இப்படி சுற்றுலாத்தலமாக இருந்த ஒரு இடத்துல எப்படி திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டது? இந்த நிலச்சரிவு மலைகளில் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் எர்த்குவைக்குன்னு சொல்லக்கூடிய நிலநடுக்கம் தான் காரணம். அடுத்ததா ஒரு மலையை ரெண்டா வெட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள பல அடுக்குகளாக பிரிஞ்சிருக்கும். இந்த அடுக்குகளில் கீழே இருக்கக்கூடியது களிமண்ணாகவும் மேலே இருக்கக்கூடியது மரங்கள் வளரக்கூடிய சாதாரண ஒரு மண்ணாகவும் இருக்கும். தரைமட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இந்த அடுக்குகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று நல்ல பிடிமானமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மலைகள் உயர்ந்தா கிராவிட்டி கம்மியாக இருக்கனால புவி ஈர்ப்பு விசை காரணமாக அந்த மலைகளில் உள்ள நிலம் எல்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடும். பொதுவாக இப்படி தான் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுது. இந்த நிலச்சரிவுகளில் பல விதங்கள் இருக்குது. வெறும் மணல்கள் மட்டும் சரிஞ்சு வர்றது ஒரு வகையாகவும், மணல்களோடு சேர்ந்து கற்களும் சரிஞ்சு வர்றது இன்னொரு வகையாகவும், அடுத்து மலை முகடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் திடீர்னு உடஞ்சி விழுகிறது. அடுத்தது மலைக்கு மேலோட்டமாக நிலச்சரிவு ஏற்படாமல் மலைகளோட உட்புறத்துலேருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு ஒட்டுமொத்த மணல்களும் அருவி மாதிரி அடிச்சுட்டு வரும். இப்படி தான் பல விதமான நிலச்சரிவுகள் ஏற்படுது. அடுத்தது நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் அதிகமாக நிலச்சரிவுகள் ஏற்படுதுன்னா உத்தராஞ்சல், ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்தபடியாக அதிகமாக நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய இடம்தான் கேரளா. அதுலேயும் முக்கியமாக வயநாடு, எர்ணாகுளம், இடுக்கி, கோழிக்கோடு, திருச்சூர் போன்ற இடங்கள் தான் இருக்குது. இதில் இந்த வயநாட்டில் இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா வயநாடை சுற்றி முக்கியமான 3 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு இடத்துல தான் முதல்ல நிலச்சரிவு ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்த நிலச்சரிவு ஆற்றோட வழிகளில் நதி மாதிரி வேகமாக வந்து மற்ற கிராமங்களையும் பாதித்து அங்கேயும் நிலச்சரிவை ஏற்படுத்துது. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வேகமான நிலச்சரிவு வயநாட்டில் வந்ததே இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த வேகமான நிலச்சரிவுனால பல இடங்களும் மக்களும் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. இந்த நிலச்சரிவுனால இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டதாங்க. இன்னும் பல மக்கள் மணல்களுக்கு அடியில் புதைஞ்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக நிலச்சரிவு எல்லா இடங்கள்லையும் குறைஞ்ச அளவில் தான் வரும். ஆனால் இந்த வயநாட்டில் வந்த நிலச்சரிவு வெறும் 6 கிலோமீட்டரில் ஆரம்பித்து வேகமாக வந்தனால தான் இந்த அளவு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. முண்டாக்கேங்கிற இடத்துல நிலத்துக்கு அடியில் வெடிப்புகள் இருந்தனால தான் இந்த நிலச்சரிவோட வீரியத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது
சுற்றுலா தலங்களை மேம்படுத்துறதுக்காக சில இடங்கள்ல மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. இப்படி மரங்கள் வெட்டப்படுறது ஒரு காரணமாகவும் அதிகப்படியான கனமழை இன்னொரு காரணமாகவும் சொல்லப்படுது. கனமழை அதிகமான நேரத்திலேயே மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தா இந்நேரம் இந்த பேரழிவுல இருந்து தப்பிச்சிருக்க முடியும். ஆனா சரியான எச்சரிக்கை தராதனாலையும் கனமழையாலும் பல குடும்பங்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்காங்க. இன்னும் பலர் தங்களுடைய வீடுகளையும் சொந்தங்களையும் இழந்திருக்காங்க. விலங்குகள் முதற்கொண்டு எல்லாரும் இந்த நிலச்சரிவால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் எப்போதும் ஒரு எச்சரிக்கையோட தான் வாழணும். ஏன்னா அந்த இடங்கள்ல எப்போ என்ன ஆகும்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. இயற்கையோட போராடக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை. அதனால எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் கனமழை காலங்களில் அதிகப்படியான எச்சரிக்கையோட இருக்கணும். வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்ணுவோம். ப்ரே ஃபார் வயநாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வயநாடை பற்றி தெரியாத எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.